சேர்ந்து நாம் வசனத்தை தியானிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. எசையா 5:2 வாசித்துட்டு போகலாம். அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு நம்ம டாப்பிக்கே நற்குல திராட்சை செடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோபுரம், ஆலை, அதில் அர்த்தங்கள் இருக்குது. அப்போது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு அந்த நற்குல திராட்சை செடியை ஆண்டவர் கொண்டு வர்றார். இப்போ கொண்டு வந்ததுன்னு ஆசை என்ன? அந்த நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய தோட்டமோ அந்த தோட்டம் எல்லாம் இந்த நற்குல திராட்சை செடியாகவே இருக்கணும்னு ஒரு ஆசை. இந்த திராட்சை செடிக்கு பேரே நல்ல தரமான குலமான நல்ல திராட்சை செடி. அவர் செய்கிறது எதுவுமே தப்பில்லையே. அப்படியானால் அவருடைய இருதயத்தின் விருப்பம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆசை. இந்த நற்குல திராட்சை செடி நட்டது நிமித்தம் அந்த மலையில் செழிப்பான அந்த மேட்டில் அது பழங்கள் கொத்து கொத்தா காய்க்கணும், அதை பார்க்கணும், அதை ருசிக்கணும் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஆசை. அதை மனசில் வச்சுட்டு தான் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறார். இதனுடைய இந்த நற்குல திராட்சை செடின்னா என்ன? நமக்கு பொதுவாக இப்படி சொன்னால் ஒரு நல்ல தரமான திராட்சை செடி போல் நல்ல பழம் இருக்கக்கூடிய, நம்ம நர்சரிஸ்க்கெல்லாம் போகிறோம், சில செடிகள் எல்லாம் வாங்குறது வழக்கம். அவங்களையே கேட்போம், சார் இது என்ன, இந்த வாழை இது என்ன மாதிரி பழம்? அவன் சொல்லுவான், இது நீட்டமாக நல்ல ஸ்வீட்டாக இருக்குமா. அவன் சொல்கிறத நம்பிட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது. அதை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எதுலேருந்து கொண்டு வர்றாங்கங்கிறது தெரியும். பேசாமல் நம்பி அதை வாங்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தா கிடைக்கும். அப்போ அந்த செடியை ஒருத்தர் இப்படி வளர்க்கிறதற்கு ஒருத்தர் வேண்டுமே. எடுத்தோன்னு ஒரு செடி வந்துடாதே. அப்போ அதுக்கு ஒரு விதைன்னு ஒன்று இருந்திருக்கணும். அந்த செடியை அதை வளர்க்கணும், வளர்த்து நற்குல திராட்சை செடியாக வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ வளர்த்து தயார் பண்ணி, கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கலாம் நீங்கள், அதை கொண்டு வந்து பண்படுத்தப்பட்ட கற்களை பொறுக்கின வேலி அடைக்கப்பட்ட, மிச்சத்தை நீங்கள் சொல்லலாம், ஃபஸ்ட் கிளாஸ் நிலத்தில் கொண்டு வந்து நட்டு வைக்கிறார். எந்த எண்ணத்தில் நடுறாராம்? அவருடைய உள்ளமே வேற. இது ஒரு நாள் நமக்கு இருக்கிற இத்தனை ஏக்கர் நிலத்தில் அப்படியே படரும். இதுலேருந்து நிறைய செடிகள் வரும். ஒரு செடியை கொத்து கொத்தா காய்ச்சி நல்ல ஸ்வீட்டான பழங்களை கொடுத்தா அத்தனை ஏக்கரில் இருக்கக்கூடிய அவ்வளவு பழங்களையும் நம்ம எடுத்தா அப்பா அதை பார்க்கணும். சிம்பிளாக அப்படி போனால் நம்ம எண்ணங்கள்லாம் எங்கே போகுது பார்த்தீங்களா? அந்த தோட்டத்துக்கு ஓனர் அதை வண்டியில் எடுத்து கொண்டு வந்த பழங்களெல்லாம் ஸ்வீட்டு பழங்கள், பியூட்டிஃபுல், ஒரு ஸ்மெல்லும் வருது, அழகான ஸ்மெல். அப்பா, அப்போ இது பார்க்கறதுக்காக, இந்த ஆசைக்காக எவ்வளவு நாள் பாடுபட்டிருக்கிறார். இவ்வளவு பாடுபட்ட பிறகு அதை பார்க்கணும். அவருடைய எண்ணங்களே வேற. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொன்னார். ஒரு உலகப்படியான தோட்டக்காரனுக்கே எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அந்த தோட்டத்தை பண்படுத்தி கொண்டு வந்து. அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கா?
அல்லேலூயா. இந்த நற்குல திராட்சை செடிங்கிறது எப்படி அது கசப்பான ஒரு பழத்தை கொண்டு வந்துச்சு. டு ஹிஸ் அட்டர் டிஸ்மே அண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் இட் ஸ்டார்டட் கிவிங் பிட்டர் ஃப்ரூட்ஸ். அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எப்படி நம்மளும் சேர்ந்து ஆச்சரியப்படணும். படுறீங்களா? எப்படிரா அது குண்டு குண்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு பழமும் நல்ல அழகு கலர், ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்மெல்லும் அந்த கலரும் அந்த சைஸும் பார்த்தாலே நிச்சயமாக இது அவ்வளவு மதுரமான ஜூஸி ஸ்வீட் ஃப்ரூட்டாக இருக்கணுன்ட்டு தான் நம்ம எண்ணம் போகுமே. சரி, ஒரு பழம்தான் சாப்பிட்டா இப்படி இருக்குதுன்னு இன்னொரு செடியுடைய படத்தை, இதனுடைய செடி தான் அது. எதனுடைய செடி? 10 வெரைட்டி கொண்டு வந்து போடலை, ஒரே வெரைட்டி தான். சரி, அங்கே பழுத்து இருக்குதே, அதை போய் சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் நம்ம நற்குல செடி அல்லவா கொண்டு வந்தோம். என்ன அது ஒன்றும் தப்பு இல்லையே, என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வந்தோம். இது என்ன இப்படி மாறிச்சு? இது மாத்திரம் இல்லை, எல்லா செடியும் அப்படி தான் மாறி இருக்குது. ஒரு புரியாத ஒரு புதிர். அதனுடைய பின்னணியை இன்னைக்கு பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நற்குல திராட்சை செடின்னு ஒரு சப்ஜெக்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு. அதுதான் இது. அதுக்கு முன்னால் தான் கல்லெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு இருந்தோம். பொறுக்கிட்டீங்களா? அப்போ அது 7 வேண்டாம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அந்த 7 எனக்கு வேண்டவே வேண்டாம் சாமி, அந்த 11 எனக்கு கொடுங்கப்பா, அது போதும். அல்லேலூயா. கர்த்தர் வருமளவும் அவருடைய திருவசனத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த 11 விதமான நல்ல இருதயத்தோட திருவசனத்தை பிடிச்சிட்டு போயிட்டா அது போதும் சாமி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசை. அவருடைய எண்ணமே ஆதியிலிருந்தே மேன்மையானது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகளே கிடையாதுன்னார். அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள், கீழானவைகள் கிடையாது. நம்மளே மேலான நினைவுகளை வச்சிருக்கிற ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், கடினமாக இருக்கிறது. கொஞ்சம் நன்மையான நினைவுகளும் மேலான நினைவுகள் வச்சிருந்தா அடுத்த நிமிஷத்தில் டக்குன்னு கீழான நினைவுகளுக்கு போகுது. விழுந்து போன fallen nature of man. The fallen nature of man is the greatest disadvantage. That has become a greatest disadvantage for man, that he is not able to please God. ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாத படிக்கு இந்த விழுந்து போன சுபாவம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அந்த சுபாவத்தில் நல்லது நினச்சாலும் கூட திடீர்னு பாருங்க அந்த பலவீனத்தில் ஒரு கேடான காரியம் வந்து தொலைச்சிருது. அதுக்கப்புறம் அதை நம்ம மண்டை போட்டு உடச்சிக்கிறோம். ஐயையோ இப்படி ஆகிப்போச்சே ஆண்டவரேன்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. மண்ணிலிருந்து தேவன் எடுத்த விதத்தை பாருங்கள். நல்லா ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. மண்ணிலிருந்து எடுத்தார். அது லைஃப்லெஸ் சாயில். அதுக்கு ஒரு ஜீவன் கிடையாது, கலர் கிடையாது, வாசனை கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது. மண்ணை போய் எவனாவது திம்பான்? ஒரு வேளையும் திங்க மாட்டேன். அந்த அப்படிப்பட்ட ஒன்றுக்குமே உதவி இல்லாத, ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணை எடுத்து ஒரு மோல்டாக்கி, என்ன ஆசை இருந்தால் மூக்கு தொடுற மாதிரி, வாய் தொடுற மாதிரி, கண்ணு தொடுற மாதிரி ஊன்னு ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கி அவருடைய சாயல் அங்கே தெரிய வச்சு, அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ அவருடைய எண்ணங்களை பார்த்தீங்களா? இவங்க பலுகணும், இவங்க பெருகணும். பலுகணும் பெருகணும்னு இவர் ஆண்டவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டாக ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பலுகக்கூடாது, பெருகக்கூடாது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாயின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரந்த இருதயத்தில் வந்து வரக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை. நீங்கள் என்ஜாய் பண்ணல கர்த்தரை. அதுக்கு உடனே தடையாக இருக்கிறது யாரு? சாத்தான்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அது வரவிடாம பண்றது. அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? அதனால தான் கர்த்தர் சொன்னார், முதல் வார்த்தை மனுஷனை உண்டாக்கின பிறகு அவர் வாயை திறந்து பேசுகிற அந்த ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்களா? த லா ஆஃப் ஃபஸ்ட் பிரின்சிபிள்ஸ்னு ஒன்று இருக்குது எப்போவுமே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். த லா ஆஃப் ஃபஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். ரொம்ப வெயிட்டான, என்னைக்கு வாயை திறந்து முதல்ல, அதுபோல் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை அது கனத்துக்குரிய பிள்ளையாக இருக்கும். அது மேலே சாத்தானுடைய கோபம் இருக்கான். கர்ப்பம் திறந்து ஃபஸ்ட் வருது பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கு சொந்தமானது. எனவே த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் படி பார்க்கும்போது அவர் வாயை திறந்து முதலாவது சொன்ன ஒரு அழகான வார்த்தை, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, ரெப்ளனிஷ் த எர்த்ன்றார், ஃபில் த எர்த்ன்றார். அப்போ நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னா, இந்த முதல் தரம் அச்சு எடுத்து அந்த அந்த அவருடைய சிருஷ்டி, ஆதாம் ஏவாள் 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அவருடைய சாயலில் இருக்கிறாங்க, பிம்பத்தில் இருக்கிறாங்க. அவருடைய முகம் மாதிரி இருக்குதே, ஹல்லேலூயா, அப்படியே இருக்குதே. அப்போ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா, இதே மாதிரி என்னுடைய சாயலில் இருக்கக்கூடிய மனுஷர்கள், ஊருக்கு ஒரு 10 பேர், அந்த ஊருக்கு ஒரு 30 பேர், இந்த ஊருக்கு ஒரு 50 பேர் மாதிரி அல்ல. இப்போ நீங்கள் சொல்லலாம், whole world must be filled with my glory and my image. The original creation is the creation of glory of God. நம்ம ஆண்டவர், முதல்ல நம்முடைய ஆண்டவரே மகிமையின் தேவன். அவர் மகிமையில் ஜொலித்து கொண்டிருக்கிற தேவன். that glory, hallelujah, அவர் அப்படிப்பட்டவர். நம்ம கண்களால் இப்போ பார்க்க முடியலங்கிறதுனால தான் அவருடைய மகிமையை பார்க்க முடியல. ஆனால் அவருடைய மகிமையை கண்களால் கண்ணார கண்டோம் என்று எழுதியிருக்கிறது. எங்கே கண்டோம்? சிங்கப்பூர்லையா? எங்கே கண்டோம்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நம்மிடத்தில் தோன்றினார், வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை எதுக்கு ஒத்ததாக இருந்ததுன்னா, தம்முடைய ஒரே அந்த வார்த்தை பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, அவருக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒத்த அப்போ மகிமையை காண்கிறார்கள். அந்த வசனம் கொடுங்க, 14 ஜான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படிப்பட்டதாம்? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தெய்வத்தை கண்டோம் என்று சொல்லியிருக்கலாமே, தேவ தூதனானவரை கண்டோம் என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலை. அந்த பர்டிகுலர்லி அந்த வார்த்தை மகிமை என்கிற ஒரு வார்த்தை வர்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் இதில் நம்ம உள்ளே போயிருக்க மாட்டோம். நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். He is a God of glory. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த க்ளோரிங்கிறது என்னங்கிறது நம்ம வார்த்தை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுத ஒழிய நம்ம யாரும் அதை பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த நாள், அந்த மகிமைக்கு உள்ளாக நம்ம போகிறோம். அப்போ அவர் மகிமையின் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பும் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்ல முடியுதா? அவருடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். His mind is a master mind. நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு மகிமை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்முடைய ஆதிபிதா அவர் மகிமையில் இருக்கிறது போல அப்படியே மகிமையில். அதனால தான் அவர்கள் நிர்வாணமாய் இருந்தது அவர்கள் அறியாது இருந்தார்கள். க்ளோரி ஃபில்டு தேர் பாடிஸ்.
இப்படி ஒரு மகிமையின் தேவன். அப்ப அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்ததா இருந்தது என்று கண்டால், அப்ப இறங்கினவர் யார்? மகிமையின் தேவன் தான் இறங்கி இருக்கிறார். The God of glory மனுஷனை மகிமையிலே சிருஷ்டித்த அதே கர்த்தர் அந்த மகிமையுள்ளவராய் இறங்கி இருக்கிறார். நாம் கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்கும்போது மனுஷனாகத்தான் இருந்தார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, மகிமையை கண்டோ. அப்போ ஒருவேளை அந்த மகிமையின் தேவனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். கிடைக்காவிட்டால் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? அப்போ தேவன் அதை வெளிப்படுத்தியிருப்பார். ஐ ஆம் தி காட் ஆஃப் க்ளோரி. மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி அவனுக்கு மகிமையை கொடுத்த அதே தேவன் இறங்கி இருக்கிறேன். ஆனால் மனுஷனோ பாவம் செய்த பொழுது மகிமை அற்றவர்களாய், நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். வசனம் கரெக்டா இருக்கா? மகிமை, அதாவது நம்ம எல்லாரும் பாவம் செய்து உருப்படாம போனோம்னு எழுதல, தேவ மகிமை அற்றவர்களாய். அப்ப நம்ம மகிமையோடு இருந்திருக்க வேண்டிய ஆட்களோ? நீங்க கேட்கணுமே, என்ன பதிலும் சொல்லணுமே. அப்பன்னா மகிமையோடு இருந்திருக்க வேண்டிய ஆட்கள் நம்ம இப்படி இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி, அல்லது இன்னைக்குன்னா ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தர் நல்லவர், மகிமை அற்றவர்களாக இருந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி வாழ கர்த்தர் நம்மளை படைக்கவும் இல்லை. அவர் படைச்சது ராயலா அவர் மகிமையிலே படைச்சிருக்கிறார். அப்பனாக்க மகிமையை இழந்திருக்கிறோண்டா. எல்லாரும் பாவம் செய்து, ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் மகிமையை கண்டோம்னா எதுக்காக அந்த மகிமை வரணும்? நாம ஒரு பக்கம் மகிமையை இழந்துட்டோம். ஒரு காரியம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்ம மகிமைக்குள்ளாக மகிமையோடே வாழ வேண்டிய, மகிமையோடே நடமாடக்கூடிய மக்களாகத்தான் நம்மளை தேவன் படைத்தார் என்பது தெரியும். பாவம் செய்ததுனால மகிமை போச்சு. இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வரும் பொழுது அது அந்த மகிமையை கண்டோம்னா எதுக்கு வந்தார்? இப்போ அந்த மகிமையை திரும்ப தருவதற்காக. உங்களுக்கு விளங்கிருச்சா? அப்ப அந்த மகிமைக்குள் திரும்ப தரும்போது அது வேண்டாம் என்று சொல்லாதபடிக்கு அதை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். அதானாக்கும் இந்த சபை, அதானாக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க, அதானாக்கும் நமக்கு கிடைச்ச பாக்கியம், அதானாக்கும் நமக்கு சந்தோஷம், இட்டர்னல் ஜாய். அப்போ நம்மை மகிமைப்படுத்துகிறவர், மறுபடியும் இழந்த மகிமை இக்கபோத், மறுபடியும் மகிமையை கொடுக்கிறவர் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ண தீர்மானம் எடுத்தாராம். என்ன தீர்மானம் எடுத்தார்? இவனுக்குள்ள பர்மனண்டா. அப்ப மகிமையின் தேவன் மனுஷனை மண்ணுக்கு மகிமையை கொடுத்தவர். புரியணுமே, மண்ணுக்கு போய் மகிமையை கொடுத்தவர். அவன் மகிமையை இழந்த பிறகு அந்த மண்ணான சரீரத்துக்குள் அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் அந்த மகிமையை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொன்னால் அது ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் அ மிஸ்டரி. கொலோசியர் 1:27 அப்படி ரெக்கார்டாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 1:27 அப்படி ரெக்கார்டாக இருக்கிறது. எப்படி தான் ரெக்கார்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாமா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மறுபடியும் என்ன வார்த்தை வருது? அதை கிராஸ் ஆகிட்டே இருக்குது. நான் அதை எடுக்கணும்னு நினைச்சேன், அதான் நான் கிராஸ் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ரகசியம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கொண்டோம்? ஓஹோ, அந்த ரகசியம் ஏதோ ஒரு டார்ச்சர் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு புரிஞ்சுக்கொண்டோமா? இல்லைங்க. the glory of God, he himself is glorious. அந்த குளோரின்னு சொல்லும் பொழுது, அந்த மகிமைன்னு சொல்லும் பொழுது, அந்த மகிமையில் பரிசுத்தம்,
அந்த மகிமையில் நீதி, அந்த மகிமையில் அன்பு, அவ்வளவு தெய்வத்துடைய சகல காரியங்களும் அவருக்குள் அடங்கியிருக்கு. அப்போ இந்த 27 போட்டிருக்குது, அந்த மகிமையினுடைய ரிச்னஸ் ஆஃப் தி க்ளோரி போட்டு பாருங்க. அந்த 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 தமிழ் வராது, இப்படி தான் பேசணும், வேற வழி இல்லை. சில கேக்கு சாப்பிட்டா ஒன்றுமே இருக்காது, அது ஏதோ தின்ன மாதிரி தின்ட்டு போயிடும். சில கேக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஜா இருக்குது பார்த்தீங்களா, ஜான்னா ஜோ தாடை, மேல் தாடை அப்படியே ஒரு ஒட்டிகிட்டு இருக்கும். என்ன ஒட்டும்? டேஸ்ட் ஒட்டுறது வேற விஷயம். அது வெண்ண மாதிரி, ஐயோ க்ரீமு உடனே போய் கை கழுவுனா, கை கழுவி இப்படி இப்படின்னீங்கன்னா போச்சு. 2-3 தரம் சோப் போட்டா ஒழிய அது போய் தொலையாது. சாப்பிடும்போது மாத்திரம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தின்றுறோம், கை கழுவும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது? சில பிரியாணி அப்படி தான் இருக்கும். சில பிரியாணி ஐயோ கொழுப்பு பிடிச்சி போன பிரியாணி, இது ரொம்ப ஆபத்து தான். அது அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்க. எதுக்கு இதெல்லாம் வந்துச்சு? ரிச்னஸ். அப்போ அந்த நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரிச்சாக இருக்குது இந்த கேக்குங்கிறோம். ஏன்? அது பட்டரு எண்ணெத்தெல்லாம் போட்டு பயங்கர டேஸ்டப்பா. எப்படி டேஸ்ட்டுக்காக போட்டாலும் கூட அது கொழுப்பு மற்ற எல்லாம் ரிச் கேக் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் க்ளோரியுடைய ரிச்னஸ், கேண்டில் லைட்டுடைய மகிமை வேற, மெழுகுவர்த்தியுடைய அந்த க்ளோரி வேற, சூரியனுடைய மகிமை வேற, தேவனுடைய மகிமை வேற. அப்போ இதை ரிச்னஸ் ஆஃப் தி க்ளோரினா யாருக்கு நீங்க ஒப்பிடுவீங்க? அதான்யா, அந்த ரிச்னஸ் ஆஃப் தி க்ளோரி இன்னதென்று, இப்படிப்பட்டதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அல்லேலூயா. சித்தமானார். அந்த சித்தமான தேவன் மனுஷனானார். அந்த சித்தமான தேவன் மனுஷனானார். மனுஷனானதுக்கு காரணமே அந்த ரிச்னஸ் ஆஃப் தி க்ளோரி என்னடான்னு இழந்து போன மக்களுக்கு மறுபடியும் தெரிவிக்க விருப்பம் கொண்டாராமே. அதுக்காக மனுடனானார் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கிறோம். மனுடனாகவே வந்த வல்லமை தேவே, மனுடனாகவே வந்து வல்லமை தேவே, தேவே மனுடனாகவே வந்த வல்லமை தேவே, தன்னுட உருவம் கொண்ட கற்பரையோ, தன்னுட உருவம் கொண்ட கற்பரையோ, சரணம் சரணம் இயேசு சுவாமி நிகாவா, சரணம் சரணம் இயேசு சுவாமி நிகாவா, மனுடனாகவே வந்த வல்லமை தேவே, தேவே மனுடனாகவே வந்த வல்லமை தேவே. சித்தம்
திருவழி நோக்கும் தேவ பிதாவோடெம்மை ஒப்புரவாக்கும். சித்தம் இறங்கி உந்தன் திருவழி நோக்கும் தேவ பிதாவோடெம்மை ஒப்புரவாக்கும். மேத்த கிருபை வைத்தெங்கள் பாவத்தை போக்கும். மேத்த கிருபை வைத்தெங்கள் பாவத்தை போக்கும். விக்கினம் வராமல் காத்து வினையெல்லாம் நீக்கும். விக்கினம் வராமல் காத்து வினையெல்லாம் நீக்கும். மண்ணுடனாகவே வந்து வல்லமை தேவே தேவே மண்ணுடனாகவே வந்து வல்லமை தேவே. முல்லை தலைவர் கூட முனைந்து கொண்டாட முச்சாஸ்திரிகள் தேட முக்காணிக்கை நீட முல்லை தலைவர்கள் கூட முனைந்து கொண்டாட முச்சாஸ்திரிகள் தேட முக்காணிக்கை நீட வெள்ளை பதியோர் நாட வெறிமருள் வாட வெள்ளை பதியோர் நாட வெறிமருள் வாட வேதநாயகன் பாட விண்ணை பறந்தோட வேதநாயகன் பாட விண்ணை பறந்தோட மண்ணுடனாகவே வந்து வல்லமை தேவே தேவே மண்ணுடனாகவே வந்து வல்லமை தேவே. தன்னுட உருவம் கொண்ட கற்பரையோமா தன்னுட உருவம் கொண்ட கற்பரையோமா சரணோ சரணோ இயேசு சுவாமி நிகாவா சரணோ சரணோ இயேசு சுவாமி நிகாவா மண்ணுடனாகவே வந்து வல்லமை தேவே வல்லமை தேவே வல்லமை தேவே. அந்த மகிமையின் தேவன் அப்படியே இறங்கினாரா? இது என்னையா இது ரகசியம்? வசனம் சொல்லுது அந்த ரிச்னஸ் ஆஃப் த க்ளோரி ஜனங்களுக்கு தெரியலப்பா, தெரியல.
to show the richness of glory to the believer. இயேசு வந்ததன் காரணம், ஹல்லேலூயா, உங்களுக்கும் எனக்கும் what is the richness of the glory of God கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். அட படிப்பு இல்லை, அட அழகு இல்லை, அட போங்கப்பா, அதை தூக்கி பக்கத்தில் குப்பையில் போடுங்கப்பா. இந்த மகிமையின் தேவன் எனக்குள்ளே வந்தாரே. எதுக்கு வந்தாருங்க? இந்த உலகத்தில் நாம் இருக்கும் போதே அந்த மகிமையுடைய ரிச்னஸ் என்ன என்று காட்டும்படிக்கு அதை புரிந்து கொள்ளணும். அதை நாம் புரிந்து கொள்வோமானால் மகிமையின் தேவனை விட்டு தூரமாய் நாம் போகவே மாட்டோம். அல்லேலூயா. அவருக்குள் எப்போதும் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பார். ஆதாம் இழந்ததை ஒரேடியா இழந்து நீ மண்ணோடு மண்ணுக்கு போங்கடான்னு மண்ணுக்கு திருப்பாமல் அந்த மண்ணானவனை தேடி வந்தாரே. அல்லேலூயா. அதை தேடி வந்த தேவன் இன்றைக்கு நாம் எவ்வளவு பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். பின்தங்கினவர்கள். நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய சில கிரியைகள் மகிமையின் தேவனை அறிந்ததாக தெரியவில்லை. பார்த்தீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்கல. எனக்கு இந்த சத்தியவசனம் இப்படி சொல்லுதான்ட்டு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலையே. கிடைச்ச இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. இந்த மகிமையின் தேவன், நாம் அவர் மகிமையின் தேவன் வந்துட்டா, அவரே வந்துட்டாரா. நம்ம பார்க்கிறோம், பார்த்தா மனுஷனா இருக்கிறார். ஆனா அங்க மனுஷன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், தூதனானவர்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது அவருடைய மகிமையை கண்டோம்னா. எந்த ஆதி மகிமை தேவன் அந்த மகிமையிலே மனுஷனை படைத்தாரோ அந்த இழந்த மனுஷனை தேடி அந்த மகிமையானவரே வந்தாராம். வந்தது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதுக்கு வாசம் பண்ணார்னா, ஏதோ சும்மா ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி ஒரு சைலண்டாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு போகிறதுக்காக அல்ல, அவருடைய மகிமையின் ரிச்னஸை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் ஒன்று உண்டுங்க. கர்த்தர் நல்லவருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில்ங்க, ஸ்தோத்திரம், 2வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனமும் பாருங்கள். நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9ம் 10ம் நல்ல சந்தோஷமா வாசிங்க. ஏனெனில் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கு. The glory, the richness of glory is full of that glory is dwelleth in the physical form. பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுது. ஆனா he is packed with பேக்கா இருக்கு. எதை வச்சு பேக்கா இருக்குதுன்னா, கர்த்தர் தெய்வத்துவத்துடைய பரிபூர்ணம். என்ன? for in him dwelleth all the fullness of Godhead bodily. He is a perfect embodiment of God's glory and God's love. Perfect embodiment. இன்னைக்கு இந்த சபை இதை புரிஞ்சிக்காம போனோம்னா நம்ம வழிபடுறதுல அர்த்தமே இல்லாமல் தெரியுது. என்னடா வர்றோம் ஒன்றுமே புரியாமல், ஏதோ 2 பாட்டு படிப்பானுங்க. இது வழக்கம் போல் பாடுறாங்க. எப்போ பார்த்தாலும் வரும்போது நல்ல ஆராதனை. இந்த பாஸ்டர் ஒருத்தர் ராகம் போட்டு இழுத்து என்னத்தையா பாடிட்டு கிடப்பார். நம்மளும் என்னதோ காதில் கேட்டோமா போனோமான்ட்டு. நோ, வி நோ நத்திங் மோர் தென் தட். இதை விட நம்ம ஒன்றுமே தெரியல. பட் ஐ டெல் யூ, எவ்ரி சர்வீஸ் காட் ரிஃப்ளெக்ட்ஸ் His glory. In every service God reveals His glory. I love my Jesus. Hallelujah. You love your Jesus. இவர் யார்?
அன்னைக்கு சொல்லப்பட்டதான மகிமையின் ராஜா அல்லவா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே என்னது உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தராமே. அந்த சேனைகள், he is a God of armies of heaven. Hallelujah. He is the God of armies of heaven. And he is God of perfect glory. அவர் வந்து விட்டார். பார்த்தானுங்க, வெறும் மனுஷன் இல்லடா, அந்த மகிமையின் ராஜா வருவார்னு சொன்னாங்களே, பார்க்கிறதுக்கு ஆளு மனுஷனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய பரிபூரணம், பரிபூரணம், தெய்வத்துடைய the perfect glory, everything A to Z is packed in one man. I want somebody to give God the glory, packed with. வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராம் அவர். அவர் தலைவர். Every power, every authority, everything, he is the top, he is the head. There is no authority above him. That means he is sovereign. I love the word sovereign. டிஜே ஐயா ஒரு நாள் சாவரின்ங்கிறதுக்கு அர்த்தம் கொடுத்தார். I love this man of God the most. I love this man of God. அர்த்தம் கொடுத்தார். சாவரின்னா என்னன்னு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்தார். ஒரு பெரிய கம்பெனி, அடிமட்ட தொழிலாளியிலேருந்து பிரசிடென்ட் ஆஃப் தி கம்பெனி வரையும் இருப்பார்கள். அந்த கம்பெனிக்கு எல்லாரும் வேணும். கேட்டில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அந்த வாட்ச்மேனுடைய எல்லா காரியங்களும் ஃபைல் அவருக்கு ஒன்று தேவைன்னா சார்ஜெண்ட்டை போகும். சார்ஜெண்ட்டுடைய ஃபைல் எங்கே போகணுன்னா அவங்க ஒரு மேனேஜர் லெவலில் அவங்க சூப்பர்வைசர்கிட்ட போகும். சூப்பர்வைசருடைய ஃபைல் எங்கே போகுதுன்னா மேனேஜர்கிட்ட போகும், டெப்டி மேனேஜர்கிட்ட போகும். டெப்டி மேனேஜருடைய ஃபைல் அப்படியே போகும் ஜிஎம்முடைய ஃபைலுக்கு. ஜிஎம்முடைய டேபிள்லேருந்து ஜிஎம்முடைய கேஸ் எங்கே போகும்? ஜெனரல் மேனேஜருடைய கேஸு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி கம்பெனிக்கு போகும். வைஸ் பிரசிடென்ட் லெவலில் போகும். வைஸ் பிரசிடென்ட்டுடைய ஃபைல் எங்கே போகுது? பிரசிடென்ட்டுடைய ஃபைல் டேபிளுக்கு போகுது. பிரசிடென்ட்டுடைய ஃபைல் எங்கே போகும்? எங்கே போகுது? அது எங்கேயும் போகாது, அவ்வளோதான், அங்கே தான் நிற்கும், அது அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அவருக்கு ஒரு ஃபைலே கிடையாது, அவர் தான் எல்லாமே. அவர் கையெழுத்து போடணும், க்ரீன் இங்கில் போடுவார். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாச்சுன்னா ஓவர், ஃபினிஷ்ட். அவரை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. ஆனால் எல்லாருடைய கேஸ் எங்கே போகுது? இங்கேருந்து போகுது, எல்லா இடத்தும் போய் பிரசிடெண்ட்டில் போய் முடியுது. அதுபோல் பிரசிடென்ட் இஸ் த சாவரின் அத்தாரிட்டி ஆஃப் தி கம்பெனி. ஹி இஸ் த சாவரின், தட்ஸ் ஆல். His file will not go to any place. There is nobody above him. அவருக்கு மேலே யாரும் இருந்தா போகும், அவருக்கு மேலே யார் இருக்கா? அதுபோல எல்லாருடைய கேஸும் தேவனுக்கிட்ட போகுது, ஆண்டவருக்கு மேலே யாருமே கிடையாது. Therefore God is sovereign. சர்வாதிகாரி, சர்வாதிகாரி. ஒரு நாள் இப்படித்தான் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாஸ்திர ஐயாட்ட உட்காந்து அந்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் சில வருஷங்களுக்கு முன்பாக. ஐயா அவருடைய மகிமை இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார். ஐயா அப்படி தான் பேசுவார் அவர், பெரியவர். ஐயா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயான்னு. ஏகாதிபத்தியம் ஐயா அப்படின்னாரு.
அவருடைய வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. கரெக்டான வார்த்தை அவங்க எப்படி போடுறாங்க பார்த்தீங்க. அது ஏகாதிபத்தியம் ஐயா அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன், இந்த புலவர்கள்லாம் பாட்டு படித்து அவரை எந்த அளவுக்கு தூக்குன்னு தூக்கி உயர்த்தி கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏகாதிபத்தியம் ஐயானார். ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். ஏகன்னா ஒன், he is one, that's all. இஸ்ரவேலை கேள், தேவன் ஒருவரே. ஆதிபத்தியம்னா ஆளுகை, ஒருத்தரே ஆளுகை, அவருக்கு மிஞ்சி ஆளுகை கிடையாது. ஏகாதிபத்தியம். அல்லேலூயா. இந்த மாதிரி அவரை உயர்த்தி ஒரு நாள் பாடி, இங்கே சும்மா ஆராதனைக்கு 16ஆம் தேதி நவம்பர் பாடிக்கொண்டிருக்கும் போது இந்த 4 சரணங்களும் தொடர்ச்சியாய் வந்தது. என்னமோ எழுதி வச்சு பாடின மாதிரி இல்லை, யார் பாட்டையோ பாடின மாதிரி புதுசாக 4 சரணங்கள் அப்படி ஒன்று பின்னால் ஒன்று வந்தது. அப்போ தான் அவன் தம்பிகிட்ட சொன்னேன், இதை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு, எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொடுன்னு. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆமாம், நம்ம இந்த 4 சரணங்கள் வருதே, நம்ம ஏன் ஒரு மியூசிக் போட்டு பாட்டாக படிக்கக்கூடாது? கர்த்தருக்கு மகிமையாக. அந்த பாட்டு தான் கேருபீன்கள் சேராபீன்கள்னு இப்போ பாடினமே, அந்த பாட்டு தான் அது. யாரும் பாடினது கிடையாது. இங்கே வந்த 4 சரணங்களையும் பாடியாச்சு. அது ஒரு ஆராதனை பாட்டாகி அது மியூசிக் போட்டாச்சு. அது மியூசிக் போட்டு அது ஒரு மாதிரி போகுதுன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துதித்திடும் எங்கள் தேவனே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துதித்திடும் எங்கள் தேவனே. மகத்துவ தேவன் மகிமையின் ராஜா, உம்மையே ஆராதிப்போம். மகத்துவ தேவன் மகிமையின் ராஜா, உம்மையே ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை. துதிகளில் பயப்படத்தக்கவரே, அற்புதங்கள் செய்வதில் ஒப்பில்லாதவர். துதிகளில் பயப்படத்தக்கவரே, அற்புதங்கள் செய்வதில் மன்னனே. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத இறைவன் நீரே. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத இறைவன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா,
வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வழி நடத்தி மகிமையில் சேர்ப்பவர் நீரே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வழி நடத்தி மகிமையில் சேர்ப்பவர் நீரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா தேவன் மகா பரிசுத்தர். பரிசுத்தர் 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 என்றே தூதர்கள் பாடி போற்றிடுவார். பரிசுத்தர் 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 என்றே சபையாரும் பாடி போற்றுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை சீக்கிரம் வரப்போகும் மணவாளனே, சபையை ஆயத்தம் செய்பவரே. சீக்கிரம் வரப்போகும் மணவாளனே, சபையை ஆயத்தம் செய்பவரே. சமாதானம் எம்மை விட்டு நீங்கா உடன்படிக்கை செய்தீரையா. சமாதானம் எம்மை விட்டு நீங்கா உடன்படிக்கை செய்தீரையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏகாதிபத்தியம்.
அந்த ஏகாதிபத்தியத்தை செய்கிறதான மகத்துவ தேவன் இறங்கும் பொழுது அவர் மகிமையை பார்க்காமல் வேற எதை பார்க்க முடியும்? இந்த சபை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சூரியன் திடீர்னு அங்கேருந்து இங்கே கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கறிக்கட்டையாக விழுகுமா? அது நீங்கள் சயின்டிஃபிக்கில் ஆக்சிஜன் பிக்சிஜன் என்ன தேவை சொல்லிட்டு போங்க. அந்த மகிமையோடு இறங்குச்சுன்னா என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்களா? நானும் அதுக்குள்ளே இருக்கேன். என்ன ஆகும்? ஏப்பா இவ்வளவு தூரத்தில் இருந்தாலே நமக்கு தாங்கலை, ஏதாவது ஒரு மேகம் மறைச்சா நல்லா இருக்குண்டாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். பெஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர் இந்த நவம்பர் டிசம்பர். சந்தோஷமே இல்லை பாருங்க. பெஸ்ட் பார்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதுக்கு என்ஜாய் பண்ணோம்? அந்த கூல் ஜில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெளியில் போய் உலாவி காலையில் நல்ல காற்று நல்லா அடிக்குது, காற்று அடிக்குது, நல்லா இன்னேல் பண்ணி அதை என்ஜாய். இன்னும் கொஞ்ச நாளில் வராது, அது பயங்கர ஸ்காட்சிங் ஹீட்டில் போகுது. அப்போ வித்தியாசம் தெரியும் போது ஏண்டானு ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியிருக்கும். என்ன தான் பண்ணாலும் சர்வ வல்லவர் ஏசி மாதிரி மாற்றினார்னா. ஆக ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த சூரியன் இறங்கிச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா? ஆனால் சூரியனுக்கே சூரியனுடைய வெளிச்சமும் மகிமையும் பிச்சை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மகிமையின் தேவனே இறங்கிட்டார்னா என்ன ஆகுறதுங்க? அல்லேலூயா. அவரை கண்டவன் செத்து போவான் அல்லவா? ஆனால் கண்டு சாகாமல் இருக்கிறோம். நாங்கள் அவரை தொட்டதும் அவரை உற்று பார்த்ததும் அப்படின்னு சொல்றான் யோவான் சொல்றான். அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும்னா எங்க ஐக்கியம் மறுபடியும் மகிமையில் போயிடுச்சுட்டான். ஐயா புரிஞ்சுக்கங்க, ஐயா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கங்க. எங்க ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோட சோத்திரம் சோத்திரம் சொல்றேன்னு நல்ல அந்த இழந்த மகிமையில நாங்க இருக்கும்போது எங்களை மகிமையில உண்டாக்கின தெய்வம் அவரே வந்தபடினால அந்த மகிமை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. மகிமையின் நம்பிக்கையாக அந்த கொலோசியர் 1:27 என்ன போட்டிருக்குதாம்? நமக்குள்ளே ஏன் வாசம் பண்ணுகிறார்னா மகிமையின் நம்பிக்கை. அந்த மகிமைக்குள்ளே திரும்பி நம்ம போகிறதற்கு அந்த மகிமை நமக்குள்ள வந்தா ஒளிய போக முடியாது. அந்த மகிமையில போகணும்னா மகிமை அற்றவர்களாக நம்மளை கூப்பிடல, மகிமை இல்லாத கறிக்கட்டைகளா வாங்கடான்னு கூப்பிடல. தெய்வத்துவத்துடைய பரிபூர்ணம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு நடுவிலே உலாவி நம் மத்தியிலே உலாவி நமக்கு உள்ளே வேற வாசம் பண்ணி அது ரகசியமாமே. நாம் ரட்சிக்கப்பட்டது பரம ரகசியமாமே. எங்க இருக்கிறீங்கோ? லேசான காரியம் இல்லையே. ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஏதோ மதம் மாறினான், ஏதோ பணம் கொடுத்தான், ஏதோ பொண்ணு கொடுத்தான், நாடை கொடுத்தான், நகையை கொடுத்தான், நட்டு கொடுத்தான், அது அவன் அறியாதவன் பேசுறான். மகிமையின் தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் சிலுவையில் அவரை அறைந்திருக்க மாட்டார்களே. என்ன வார்த்தை சொல்றான்? என்ன வார்த்தையை சொல்றான்? மகிமையின் தேவன். Everywhere you will see this word. Maybe for somebody it's a revelation today. மகிமையின் தேவன் காரானூரிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லணும்? என்ன வார்த்தை? மகிமையின் தேவன். அவருக்கு வார்த்தை, அவருடைய பேரே God of glory. அந்த God of glory நமக்குள்ளே வருகிறது. ரகசியம் போட்டிருக்கு. அதான் ரட்சிக்கப்படுறவன் ரகசியம். காற்று இன்ன திசையில் வீசுகிறது, இன்ன திசைக்கு போகிறது என்று உன்னால சொல்ல முடியுமான்னு கர்த்தர் கேட்டார். நீ இஸ்ரவேல்ல போதகனாமே, உனக்கு இது தெரியாது? தெரியாது சாமி. அப்புறம் எப்படிடா இந்த மாதிரிலாம் கேட்குற? அந்த காற்றுன்னா என்ன தெரியுமா? தேவாவியானவர். அல்லேலூயா. விண்ணக காற்றே அந்த தேவாவியானவர். யார ரட்சிக்க புறப்படுவாரோ தெரியாது. தேவாவியானவர் யார ரட்சிக்க புறப்படுவாரோ யூ டோன்ட் நோ, தெரியாது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னை ரட்சிக்க புறப்பட்டு வந்த தெய்வம் ஒரு நாள், உங்களை ரட்சிக்க புறப்பட்டு வந்த தெய்வம் ஒரு நாள் புறப்பட்டு வந்த காற்று வீசினது. ஹல்லேலூயா. Thank you Lord. காற்று வீசிற்றையா. நீ போதகனா இருக்கிறாய், உனக்கு அது தெரியாதோ? இதை செய்தது தேவனே. அந்த காற்று வீசின பொழுது மகிமையின் தேவன் அதோ பார் என்று கையை நீட்டி காட்டினது அந்த விண்ணக காற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவும் போல என் மேல் வந்த மனதிடும். விண்ணக காற்றே நீ என் மேல் நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மனதிடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சல்லாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே, நீச்சல்லாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீ என் மேல் நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மனதிடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. Father, fill them with thy glory. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. Thank you Lord. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாடும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே, இந்நேரம் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. விண்ணக காற்றே நீ என் மேல் நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீ என் மேல் நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மனதிடும். விண்ணக காற்றே வீசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எதை செய்ய முடியலையோ அதை செய்து பார்க்கும்போது அதை செய்ய வைத்தது தேவனுடைய வல்லமை, மனுஷனது அதல்ல. தேவனுடைய வல்லமை, மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை,
அவருடைய மகிமை மாறவும் இல்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவும் இல்லை, அவருடைய மகிமை மாறவும் இல்லை. ஏசப்பா, இன்றும் உடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது நடக்குது நடக்குது. எந்த அற்புதம் வேணாலும் நடக்கும், எந்த அற்புதம் வேணாலும் நடக்கும். அல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. விசுவாசத்தோடு வெறும் பாட்டா பாடக்கூடாது. எனக்கு அற்புதம் வேணும்னா அவருடைய மகிமையை நான் நம்பணும், அவருடைய வல்லமையை நான் நம்பணும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஓ ஏசப்பா, உந்தன் நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பொல்லாத பேய்கள் ஓடுது, நோய்கள் நீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு புழைத்தெறிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு புழைத்தெறிவா. மகிமையின் ஆவியானவர் நமக்குள் இருப்பதா. ஹல்லேலூயா. உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். மகிமையின் ஆவியானவர் நமக்குள் இருப்பதா. உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் ஆமென். தகப்பனே, தகப்பனே, thank you Lord. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. glory. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பொல்லாத பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பொல்லாத பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென், 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 ஆமென். Thank you Lord. Thank you Lord. மகிமையின் தேவன் நமக்குள்ள இருந்து சும்மா இருக்க மாட்டார், சும்மா தூங்கி கொண்டிருக்க மாட்டார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தெய்வம். எஸ், 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 எஸ். செத்து போன விசுவாசம், செத்து போன விசுவாசம் உயிரடை பண்ணினார். இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் செத்து போனது. தேவன் இந்த வேளையில் உயிரடைய பண்ணினார், உயிர்த்தெழ பண்ணினார். செத்து போன நம்பிக்கை, செத்து போன காரியங்கள் உயிரிழச் செய்தாரே. மறுபடியும் எழும்பி நிற்க பண்ணினார், காலூன்றி நிற்க பண்ணினார், புருஷனை போல நிற்க பண்ணினார். தேங்க்யூ லார்ட். அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. Your visitations are very, very special. We don't know when you will visit your people, Lord. Your visitations are glorious. ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. Thank you, Lord. Amen. அவருடைய வரங்கள் கிரியை செய்யட்டும். அவருடைய வரங்கள் நமக்கு தான். His glory is for us and His gifts are for us. சில பாஸ்டர்களுக்காக மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவருடைய வரங்கள் உண்டு. கேட்காதது நம்முடைய குறை, கொடுப்பது அவருடைய சந்தோஷம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் வரும் நாட்கள்ல நம்ம எல்லாரையும் அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுவாராக, அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்துவாராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சேனைகளின் கர்த்தர், நீதியின் சூரியனாமே,
நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். தேங்க்யூ மை காட், இன் ஜீசஸ் நேம், ஆமென். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 10வது வசனம் என்ன சொல்லு? கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவர் 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 ஹல்லேலூயா. அந்த தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பரிபூரணம் உள்ளவர்கள். When His glory comes, we are also full. Please believe that. இதற்காக இந்த சத்தியத்தை அறிந்து, இந்த ரகசியத்தை அறிந்த ஒரு மனுஷன் சபைக்கு எழுதி வைத்தான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை உற்று பாருங்கள். கரெக்ட். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் என்ன எழுதுகிறான் பவுல்? 10வது வசனத்தில் என்ன எழுதினான்? ஆவியானவர் என்ன எழுத சொன்னார்? அவருக்குள் நீங்கள் இன் ஹிம், இன் ஹிம், இன் கிரைஸ்ட். ஏன் இன் ஹிம் அப்படின்னு கேட்டா, சகல பரிபூர்ணமாக இருக்கிறவர் நம் மத்தியிலே தோன்றினார். நம் மத்தியில் வந்திருக்கிறார். Perfect embodiment of the glory and the love of God is packed in one man. And that one man who is the mediator. அந்த மனுஷன் மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய full power and glory and honor and அன்பு, His love fully dwells in us. So we are not ordinary people, but we are the people carrying the glory of God. தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போகிற மட்பாண்டங்கள். அதான் பவுல் எழுதினான், இந்த மட்பாண்டங்களில் நாங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிறோம் என்று. பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் மகிமையின் தேவன். is a God of glory. And He wants to reveal the richness of His glory to each and every one person. இந்த இன்னையிலிருந்து, இந்த பிரசங்கத்தை கேட்ட இன்னையிலிருந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள். ஃபாதர், மை ஃபாதர், ஸ்டார்ட் லவ்விங் ஹிம். மை ஃபாதர், யூ ஆர் நாட் ஃபார் அவே ஃப்ரம் மீ, யூ ஆர் இன்சைட் மீ. ப்ளீஸ் ரிவீல் வாட் இஸ் தட் ரிச்னஸ் ஆஃப் யுவர் க்ளோரி. கேள்விப்படுறேன், அனுபவிக்கலை, கொஞ்சம் வெளிப்படுத்தி சொல்லுங்கப்பா, கொஞ்சம் காட்டுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. அந்த தேவ மகிமையை கண்டோமானால் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருக்க மாட்டோம், ஆவிக்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அவரோட உலாவுகிற அனுபவம் கிடைக்கிறது, அவரோட கூட இணைகிற அனுபவம் கிடைக்கிறது, அவருடைய ஆவியின் நிறைவை பெறுகிற அனுபவம் கிடைக்கிறது. நாம் பழைய மனுஷர்கள் அல்ல. தகப்பனுடைய காணாமல் போன கழுதைகளை தேடிப்போன ஒரு மனுஷன் மேல் தேவாவியானவர் இறங்கினாராம். அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தானாம். தீர்க்கதரிசிகள் நடுவிலே அவனும் ஒரு தீர்க்கதரிசி என்கிற பட்டப்பெயரையும் பெற்றானாம். ஜனங்கள் பார்த்தார்கள், இவன் யாரா, இவனா தீர்க்கதரிசி? நம்மை பார்த்து அப்படி ஜனங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். இஃப் வி ஆர் வெரி சின்சியர், இஃப் வி ஆர் சின்சியர், இவனா என்று சொல்லக்கூடிய நாட்கள் சமீபம் என்று I believe. If you are very sincere seeking Him, I believe. Tell Him, Father, I want to enjoy your glory. மகிமை அற்றவனாய் இருந்த என்னை தேடி வந்தீரே. மகிமை அற்றவராய் நீர் தொடர்ந்து வந்தாலும் பாடுபடும்படிக்கு அப்படி வந்தீரொழிய, ஆனால் உம்முடைய மகிமை இழக்க முடியாதல்ல.
நீர் இழந்து போகலை. இழந்து போனது நாங்க தான். என்ன சொல்ல வர்றீங்க சர்ச் ஆஃப் காட்? என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். மகிமை இழந்தது யாரு? யாருங்க? கர்த்தரோ இழந்தாரோ? கர்த்தருடைய மகிமை எந்நாளும் அவருக்கு உண்டு. அவருடைய மகிமை, அவருடைய காந்திக்கு, அவருடைய பிரகாசத்துக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் மகிமையின் தேவன். அவர் மகிமையை துறந்தவராய் மனுஷனாக பாடுபடும்படிக்கு மகிமை இல்லாதவராய் வந்தார் ஒழிய, ஆனால் அவர் மகிமையின் தேவன். மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிறார். We saw that we beheld the glory of the one who is like unto the Son of God. ஆனால் பவுல் எழுதுகிறார், அவருடைய மகிமை பரிபூர்ணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலக ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. இருந்தாலும் அவைகள் அழிந்து போகிறவைகள். ஆனால் அழியாத ஒன்று richness of glory of God. If somebody can enjoy that. அழியாதது என்ன? தேவனுடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யம் அழியாது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்னா, I pray that the eyes of your spirit may be opened, that you may know the richness of the glory of God, who is Christ in you, the hope of glory. மகிமையின் நம்பிக்கையா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட ஜெபம் தேவை. இப்படிப்பட்ட ஜெபம் தேவை. இப்படிப்பட்ட ஜெபம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான ஊழியக்காரர்களும் செய்கிற அநேக தவறுகள் நமக்கு தெரியும். எங்கே சத்தியவசனத்திலிருந்து எங்கேயோ நழுவி விட்டார்கள். எங்கேயோ ஒரு வெகு தூரமாய் போய்விட்டார். வெகு தூரமாய் போய்விட்டார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை கேட்பது நமக்கு கிடைச்ச பாக்கியம். That is the bread of the children of God. Hallelujah. Healing is the bread of the children of God. The knowledge of God is the bread of the children of God. பிள்ளைகளுக்குள்ளே அப்பத்தை கொண்டு போய் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. நம்முடைய அப்பம் என்ன? What is our bread? God's healing, God's power, God's glory. Ask that. மற்ற உலகத்துக்கு எல்லா காரியம் தந்துடுவாருங்க. தராமல் ஒன்றும் போக மாட்டார். அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யமே அவர் நமக்கு வெளிப்படுத்தி தர்றேன்னு சொல்கிறவர். இந்த மகிமை இல்லாத இந்த உலக ஆசீர்வாதங்களை தராமல் போவாரோ? ப்ளீஸ் சர்ச் பேசுங்க. நாம் தேடுகிற காரியங்கள் மகிமையற்றவர்கள். they don't carry any glory. 10 மாடி கட்டினாலும் கூட அது 2 வருஷம் தான். அதுக்கு மேலே அதனுடைய க்ளோரி போயிடுது. சில உபகரணங்கள் வேலை செய்யாமல் போகுது. எவனையாவது டெக்னீஷியனை கூட வேண்டியிருக்குது. அவன் வந்தால் ஸ்தோத்திரம் அடைமழை பெய்யும். அது சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப பெரிய கிருபை பெற்றவர்கள்னு பேர். என்ன அதை எத்தனை முறை ரிப்பேர். பட் த க்ளோரி ஆஃப் காட் வில் நாட் ஃபேட். இட் வில் நாட் கோ ஓல்ட். அதை பெற்றனுபவித்த ஜனங்கள் பாக்கியசாலிகள். அவன் அப்படி ஜெபிக்கிறான். மகிமையின் தேவனை நீங்கள் அறிய வேண்டாம். எவ்வளவு நாள் அவரை அறியாமல் உலக காரியங்களையே பேசி 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 உலகத்தையே போய்கொண்டிருந்த வாழ்க்கை நாம் இருப்பான். ஒன் சீட், நற்குல திராட்சை செடி. அது எங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் யார்? You are supposed to be people who follow after righteousness and seek the Lord. Carefully listen to me என்கிறார். ஜாக்கிரதையாக என்னை கொஞ்சம் கேளுங்கிறார். அருமையாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக போகத்தான் அது வழங்க. இதை தொட்டுட்டு இப்படி போயிட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை திரும்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாசிக்கிறதுக்கு. பாருங்கள், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள். அவர் நம்மளை குறித்து என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறார்? நீதியை பின்பற்றி
நீதியை பின்பற்றாதவன் கர்த்தரை தேட மாட்டான். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். So if you are a man after righteousness of God, you will definitely seek him. Why? The righteousness belongs to him. அவர்கிட்ட தான் இருக்கு நீதி. நீதி வேணும்னு கேட்குறவன் நீதி கிடைக்கிற இடத்துக்கு ஓடணும். அவன் ஓடுவான். எண்ணெய் இல்லைன்னு சொன்னாங்க, நடுராத்திரி எண்ணெய் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் தர முடியாது, எங்கள் எண்ணெயை தர முடியாது. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கிடைக்கிற இடத்துல ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. சாமர்த்தியம். ஐயா வந்து கதவை மூடுறதுக்குள்ளே வந்தீங்கன்னா உண்டு. அவர் மூடிட்டார்னா நீங்கள் எண்ணெய் பாட்டில் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு. ஓடி போனச்சுக்க பாவம். ஒரு பாவம் சொல்ல வேண்டியதான் அதுகளுக்கு. என்ன செய்ய? ஓடி போச்சுக்கிற நடராத்திரி ஓடி போய் எங்கே போய் தேடினாலும் எவன் கடையை திறப்பான்? இந்த மாதிரி காலமாக ராத்திரி பூரா கடையாக திறந்துருக்கு நம்ம ஊரில். ராத்திரியை பகலாக்கி பகலை ராத்திரி ஆக்கி உட்காந்துருக்கோம் நம்ம. இங்கே நம்ம ஊர்கள்லாம் அப்படி இருக்குது. ஒருத்தரும் என்ன தரல, இல்லை கடை இல்லை. திருப்பி வந்து ஒருவேளை நான் நினைக்கிறேன் பைபிளில் இல்லை, ஒருவேளை ஐயா அம்மா எல்லாம் அம்மாக்கள் தானே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போனோம், கடை பூட்டி இருக்கு, எவனும் தரமாட்டேங்கிறான். ஒன்று இருந்துச்சு, ஒரு கடை திறந்து. அவன் அப்போ தான் எல்லா கடையும் பூட்டி எல்லாம் தண்ணி எல்லாம் மொழிகிட்டு எங்கேயோ பேக் பண்ணி வச்சுட்டான். முடியாது போன்னு என்னை விரட்டிட்டான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே போனோம், நீங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சோம், அதனால உங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொடுங்க கேட்கலான்னு ஒரு வேளை யோசனை போட்டுட்டு கொஞ்சம் 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 இருக்கக்கூடிய நம்பிக்கையில் வந்தாங்க. அதுக்குள்ளே இதுகளை காணோம். அதுக்குள்ள என்னடா இது காணமே, தப்பான ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோமோ, கரெக்டான வீதிக்கு தானே வந்து இங்கே தான். ஆமாம், இந்த பாரு இந்த செடி கூட பக்கத்தில் இருந்துச்சா? இங்கே தான் இருந்துச்சுங்க, இப்போ காணோம். பூட்டியாச்சாமே கதவு. தட்டி பார்த்தா திறப்பாங்களா? பூட்டின கதவை திறக்கக்கூடாது. ஒருவரும் திறக்காமலும் திறந்த கதவை ஒருவரும் பூட்டாமலும் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தேவன். அவர் பூட்டினா பூட்டினது தான், பர்மனண்ட்டாக பூட்டிட்டாரு. தலையை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களோ, தலையில் அடிச்சுட்டு இருப்பாங்களோ, இல்லைன்னா தலையை கொண்ட செவத்துக்கு போய் அடிச்சிருப்பாங்களோ, இல்லை அந்த எண்ணெய் டப்பா வச்சே அடிச்சிருந்துருப்பாங்களோ தெரியாது. லாஸ்ட் ஃபார் எவர், கான் இஸ் கான். எவ்ரி மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கான். It will never come back. I love to speak to you, but time is not sufficient. Thank you, Lord. தலையில் அடிச்சுட்டாங்க. எங்கே போய் வாங்கிறது? நீதியை பின்பற்றி என்னை தேடணும். நீதி எங்கே கிடைக்கும்? கிடைக்கிற இடத்த போய் வாங்கிக்கோ. என்ன எங்கே கிடைக்கும்? கிடைக்கிற இடத்துல போய் வாங்கிக்கோன்னு நடுராத்திரியில் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு மறைஞ்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ஆலோசனை சொல்கிறவன், கரெக்டாக ஆலோசனை சொல்கிறவன் போக வேண்டிய நேரத்தில் போயிடுவான். ஆலோசனையை கேட்காம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவன் கடைசி நேரத்தில் அந்த ஆலோசனையை கேட்டுட்டு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாமான்னு ஏமாந்து போகிறான். சபையே, எவ்ரி சென்டென்ஸ் ஹேஸ் அ மெசேஜ். ஹல்லேலூயா. எங்கே என்ன கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிக்கோ போ. நீதி எங்கே கிடைக்கும்? நீதி வாசமாய் இருக்கிற இடம் எது? சர்வ வல்லவர் இடத்துல. நீதியை தேடுகிறவர்கள் சர்வ வல்ல கிடைக்கிற இடத்துக்கு போவார்கள். முன்னமே கிடைச்சி வாங்கி ரெடியாக வச்சுக்குவாங்க, லாஸ்ட் மினிட்ல அல்ல. ஆகவே நாம் நீதியை தேடி, நீதி இருக்கிற இடமாகிய கர்த்தரை தேடுகிற ஜனமாக தேவன் நம்மை காணும்போது நம்மை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நீங்கள் நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் செவி கொடுங்கள்ங்கிறார். நான் பேசுகிறேன் கொஞ்சம் கேளுங்கிறார். செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும்,
நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். செகண்ட் verse, 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த பெருக பண்ணுகிறதே அவருடைய இருதயத்தின் நோக்கம். இன்னைக்கு இந்த பெருக்கம்னு சொல்லும்போது உடனே தேவ ஜனங்கள் எல்லாரும் இந்த உலக பெருக்கத்தையே நோக்கி பார்க்குறாங்க. அதல்ல, அந்த உலக பெருக்கமும் வரும், இல்லை என்று நான் சொல்லவில்லை, அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை விட ஒரு நீங்காத ஆசீர்வாதம். இந்த உலக பெருக்கம் நீங்கி போகும், அல்லது ஒருவேளை நம் கையிலிருந்து தவறி நமக்கு பின்னால வரக்கூடியவர்களுடைய கையில போய் விழும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வச்சுக்குவாங்கன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் தேவனுடைய அறிவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக ஒருத்தன் குப்பையின் நஷ்டம் என்று சொன்னவன், அந்த அறிவு நீங்காத அறிவு, அந்த மகிமை நீங்காத மகிமை, அந்த பெருக்கம் வேற. அந்த பெருக்கம் இப்பொழுதே நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பூமியில தேவனை அறிந்தவர்களாய் இந்த பூமியில நாம் இருப்போமானால், அவருடைய பரிபூரணத்தை பெற்றவர்களாய் இருப்போமானால், அவருடைய மகிமையை பார்த்தவர்களாய் இருப்போமானால், ருசி கண்டவர்களாய் இருப்போமானால், ஜபத்தில் செலவிடுவோமானால், அவருடைய சத்தத்தை கேட்போமானால், அவரோடு பழகிறது டேஸ்ட் பண்ணினவர்களாக இருப்போமானால், அதை போல ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் வேற ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நோக்கி பாருங்கள். இப்போ நான் டச் பண்றது என்ன தெரியுமா? God took one seed. நற்குல திராட்சை செடியுடைய ஒரு விதையை எடுத்திருக்கிறார். ஒரு விதை, அது தொடரேன் முடியாது, ஒரு விதை எடுத்தாரா. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். He was the seed, first seed. The seed was good, excellent seed. போறான், வாரான், திரியிறான், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பாடுறான்னு நான் பார்க்குறான். எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் ஓடுங்கிறான். கூடாரத்தை பெயர்த்துட்டு எங்கேயாவது நான் சொல்கிற இடத்துக்கு எங்கே போகணுன்னு கேட்காம போகிறான். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி என் தேவனை விசுவாசிக்கிறான். இப்படி போகிறவங்க அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். வீடுகளில் சண்டைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது, கண்ணீர்கள் இருக்காது. இதெல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சீட். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனத்தை உற்று பாருங்கள். போதும். அப்ப அந்த விதையானது is subjected to various environmental conditions. கேட்டிங்களா? காதுல விழுந்துச்சா? The seed is now subjected to various environmental conditions. அது பலவிதமான சுற்றுச்சூழல்களுடைய நிலைமையில் அந்த விதையானது அலசடிப்பட தேவன் அனுமதிக்கிறார். இதை கேட்டிங்களா? பலவிதமான ஒரு சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் மத்தியில் அந்த விதையை கொண்டு போய் விடுகிறார். அலசடிப்பட போகிறது. நற்குல திராட்சை செடியாய் வருவதற்கு அவர் செய்யக்கூடிய கையாளுகிற மெத்தட், முறைமைகள். இந்த காரியங்கள் நடந்த பிறகுன்னா எந்த காரியங்கள், ஏதோ பல காரியங்கள் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். after these things என்று எழுதியிருக்கிறது. and it came to pass after these things. after what things? இந்த காரியங்கள் நடந்த பிறகுனா எந்த காரியங்கள் நடந்து? முன்னால போகணும். அப்ப முன்னால போகும்போது பல காரியங்கள் நடந்திருக்கிறது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன் சொன்னார். The seed is subjected to various environmental conditions. குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷன்னு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். தெரிந்தவர்களுக்கு அது புரியும். ஒரு
ஒரு ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷனுக்கு கடைசியாக வரக்கூடிய செக்ஷன் அதுதான். வேரியஸ் கண்டிஷன்ஸில் அதை டெஸ்ட் பண்ணுவார்கள். சப்போஸ் இஃப் இட் இஸ் எ மெட்டல் பீஸ்னு வச்சுங்களேன், மெட்டல் இதாக இருந்தால் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுவான். இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, டமால்னு ஒன்று போடுவான். அந்த அப்போ என்ன ஆகிறது அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் என்னன்னு, டென்சைல் ஸ்ட்ரென்த், இப்படி பல காரியங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு அதெல்லாம் மறுபடியும் அதை ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அனாலிசிஸில் போய் பார்த்த உடனே மைன்யூட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்த பிறகு பக்காவாக இருக்குதுன்னா QNC டெஸ்டட் ஓகேன்னு ஒரு சிம்பிளை போட்டு விட்டு அனுப்பிடுவான். QNC டெஸ்டட் பாஸ் அப்படிமா. இந்த இதுக்கெல்லாம் இது போயிட்டு வந்திருக்குதுயா. தண்ணீரை கடந்த அனுபவங்கள், அக்கினியில் போன அனுபவங்கள், குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷன் இது. டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ண பிறகு QNC பாஸ்ட் ஓகேன்னு போட்டு அனுப்பிடுறாங்க. அதை நீங்கள் நம்பலாம். அந்த விதையை இப்பொழுது நம்பலாம். நம்பிட்டு என்ன சும்மா சொல்றது, எதுக்காக பண்றாராம்? சோதித்தார், ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே, அடியனுக்கு இன்னும் வரல. ஆபிரகாமே, மை ஃப்ரெண்ட் ஏப்ரஹாம். சத்தத்தை எப்போதும் கேட்குறான். எவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு பாருங்க, செல்லமாக கூப்பிட்றாரு பாருங்க. ஏப்ரஹாம். அவருடைய அன்பே அன்பு, அவருடைய பாசமே பாசம். நம்ம எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கிரியைகள் அவ்வளவு மட்டமாக இருக்கும். அதனால தான் அவருடைய அன்பை ருசிக்க முடியல. சபைக்கு வந்து கேட்டுட்டு போகிறதோடு நின்னாச்சு. வீட்டில் வேற கதை, அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காது. அப்படி இருந்த ஆபிரகாமே, எஸ் சார், எஸ் லார்ட், இதோ உங்களுடைய அடியேன், என்ன சொல்ல போறீங்க? இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னா எவ்வளவோ நடந்த அவனுக்கு அனுபவம் இருக்குது. எவ்வளோ தூரம் ஆபிரகாமேன்னு கூப்பிட்ட அனுபவம் இருக்குது. அதனால் அவருடைய சத்தம் புதுசு இல்லை. இட்ஸ் நாட் நியூ. நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டோடைய சத்தம் புதுசு? ஒரு முறையும் கூட கேட்டது இல்லையா? உடனே அவனுடைய ரெஸ்பான்ஸும் ஆண்டவருக்கு புதுசு இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் இவன் என்ன சொல்லிட்டாலேறான். அதனால் அவருக்கும் அது புதுசு இல்லை. இவன் இதை தான் சொல்லுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம ஐயா தான் கூப்பிட்றாருன்னு நல்லா தெரியும். அந்த குட்டி பையனுக்கு தெரியல. கூப்பிட்ற சத்தம் கேட்குது, ஆனால் என்ன சொல்லணும் தாத்தா அப்படின்னு கேட்டான். தாத்தா சொல்லி கொடுத்தார். இன்னொரு முறை கூப்பிட்டாருன்னா இதோ அடியேன்னு கூப்பிட்றா அப்படின்னா இதோ அடியேன்னு சொல்கிறான். பழகினவர்கள், தேவ சத்தத்துக்கு கேட்க பழகினவர்கள், அதே நேரத்தில் தேவ சத்தத்துக்கு ப்ராப்பராய் பதில் சொல்லவும் பழகினவர்கள். என்ன மேட்ச் பார்த்தீங்களா? ரெண்டு பேருக்கும் எப்படி ஒத்து போகுது பார்த்தீங்களா? அதோட இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ரோமர் 4:21 வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில். நல்லா ஸ்பீடாக வாசித்துட்டீங்க வழக்கம் போல். ஆனால் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதில் என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? அதெல்லாம் விசுவாசம் இருக்குதுங்க. நான் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்குறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினா என்ன தோணுது? வாக்குத்தத்தம் பண்ணினாருங்க, நிறைவேறலைங்க, அதான் தோணுது. இது யார் நினைச்சா? அதான் நானும் நினைச்சேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினார்,
சொன்னார், சொன்னபடி இன்னும் செய்யல, செய்வா. என்னப்பா இது? செய்யல, சொல்றேன் பண்றேன்னு சொன்னவர் செய்யறதுக்காகத்தான் சொன்னாரே ஒழிய செய்யாம இருக்கிறதுக்காக சொல்லலையே. இவன் விசுவாசம் எப்படி? நீங்க பேசுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டேன். வாக்குத்தத்தம் தந்தார், நிறைவேற்றுவேன்னு சொன்னார், நிறைவேறும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் நிறைவேறலையே. நான் இப்படி சொன்ன உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும். நிறைவேறலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் அந்த லைனில் போகாமல் சொன்னவர் செய்வாருங்கன்ட்டான். ரொம்ப கஷ்டம் இது இல்லை? அந்த ஃபெய்த் இவனுக்குள்ளே ஜெனரேட் ஆகும்போது அந்த அந்த திராட்சை செடி நற்குல திராட்சை செடியாக மாறுது. ஆரம்பமே இப்படி இருக்குது, எனக்கு போக போக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குமே. அவர் எப்படி ஒரு நற்குல திராட்சை செடியை உருவாக்கி கொண்டு வந்து அவர் நடுறாருங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்கல, ஸ்க்ரூ டிரைவரும் ஸ்பேனரும் அடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய், ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் எல்லாம் முடிச்சு குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷனில் ஓகே பாஸ் பண்ணி கொண்டு வந்த பிறகு தான் அதை நம்பி கொண்டு வந்து இங்கே விதைக்கிறார். நிறைவேற்றலையே இவன் சொன்னா. அதனால ஒரு காலகட்டத்தில் சொன்னா, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு பிள்ளைகள் இன்னும் தரலையே அப்படின்னு கேட்டான். அப்போ அவனுடைய பீரியட் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, அவனுடைய அந்த அந்த சோதிக்கிற காலகட்டம் இருக்குது இல்லையா? அப்போ அவன் வாயிலேருந்து என்ன வந்துச்சு? அடியேனுக்கு என்ன தருவீர்னு கேட்டான். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறேனேன்னு கேட்டான். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வா மகனே, நான் போட்டுறேன், உன்னை போட்டு வச்சிருக்கிறேன், அப்புறம்தான் கொண்டு போய் உன்னை நட முடியும், அப்புறம்தான் நட முடியும். என்ன ஒரு டெஸ்ட்டு! நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பிட்டான். இன்னைக்கு நிறைவேறாத காரியங்கள் எத்தனையோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க, அப்பா இது இன்னும் நிறைவேறலையேன்னு எத்தனையோ முறை ஜெபித்திருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்து ஜெபிக்கும் போது உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். என்னப்பா இதையே போட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு என்னைக்கு என் கண்கள் காணுமோ? நான் கேட்ட காரியம் நிறைவேறியது, நன்மையாய் முடிகிறதுக்கு என் கண் அதை எப்போ பார்க்குமோ தெரியலையே ராஜா. இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ண மாட்டீங்க, ரகசியமாக ஜெபம் பண்ணுவீங்க. சர்ச்சில் ஒரு குதூகலமான இடம் இது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் துயரங்கள் துன்பங்கள் நடுவில், ஏக்கங்கள் நடுவில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கா. என் கண்கள் இன்னும் பார்க்கலையேப்பா, என் கண்கள் இன்னும் பார்க்க. தாமதமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மகிமையாயிருக்கும், துரிதமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மகிமையாயிருப்பதில்லை. டக்கு 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 டக்குன்னு செய்கிற ஆசீர்வாதங்கள் மகிமையாக இருப்பதில்லை. இன்னைக்கு நிறைவேறின சந்தோஷம் அற்பகால சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் தாமதமாய் நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழக்க பண்ணும். மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்க சீக்கிரமா, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன் அந்த நெடுநாள் என்று வேதம் சொல்லுகிறது? ஏன் அந்த நெடுநாள் என்று சொல்லுகிறது? பட் 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 பட்டும் தருவேன் என்று தேவன் சொல்லவில்லையே. அல்லேலூயா. அவர் காத்திருக்க பண்ணுகிறார். ரகசியத்தை அறிந்தவர்கள் பொறுமையாயிருப்பார்கள், விசுவாசமாயிருப்பார்கள். That is the secret. The glory, the richness of the glory in what God gives us is abundant. என்ன தருவீர்? தந்தாரே தந்தார். அந்த விதையிலிருந்து இன்னொரு விதையை தந்தார். அடுத்த வாரம் அது, அடுத்த வாரம். ஐயோ, என்ன மதுரமான தேவன். பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட், கவலைப்படாதிருங்கள், உங்களை நீங்களே சபித்து கொள்ளாதிருங்கள்.
கசந்து கொள்ளாதீர்கள். தாமதம் ஆகிறது என்று தேவன் அறிவார். ஆனால் கொடுக்கும்போதோ அந்த தாமதத்துக்காக நீங்கள் பொறுத்து பொறுமையாக இருந்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து முழு நிச்சயத்தோடு நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்ததுக்கு பலனாக பரிசாக கொடுப்பாரே. பாருங்க, நம்பு இஸ்ரவேலே நம்பு. கொடுத்தாரே ஒரு ஆண்மகனை அன்னாளுக்கு, அவனுக்கு நிகராக ஒருத்தரும் வரல. டான் முதல் பெயர்சபா வரைக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசி தான் என்று விளங்கிற்றான். There is no match for what you are going to receive as you wait patiently for God. The one who sees all your patience waiting for so long will bless you richly. And there will be no match for the blessings that God gives to you after that. It's going to happen. அது கிடைக்கும். ஆகவே நம்முடைய சொந்த புத்தியில் யுக்தி இல்லை கடன்னு எதையும் செஞ்சிட வேண்டாம். தேவனை கேட்போம். நமக்கு நல்லா தோன்றுகிற காரியங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்கும். அதை நோக்கி பார்ப்போமாக. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். ராபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகம் ஆனவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம், நீங்க ஆண்டவரோட பேசுங்க. தகப்பனே, ஆமென். உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அருண் துணையும் கேடகமானவர். ஒரு 2 செகண்ட் அப்பாவோட பேசுங்க. ஹல்லேலூயா. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. நற்குல திராட்சை செடியாமே, இன்னும் ரொம்ப ஆழமாக எங்களுக்கு தெரியல. பேசலாம், நீங்கள் ஆண்டவரோடு கேட்கலாமே. கேளுங்க 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 கேளுங்க. அப்பா, இந்த விஷயம் இன்னும் எங்களுக்கு ரொம்ப புரியலை, புரிஞ்சிருக்கு, ரொம்ப ஆழமாக போகலை, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆனால் அதுக்குள்ள எங்கெல்லாம் கொண்டு போனீங்க? மகிமையின் நம்பிக்கைன்னு சொன்னீங்க. மகிமையற்றவர்களாய் நாங்கள் காணப்படும் பொழுது அதே மகிமையின் தேவன் தேடி வந்தீர். அட, எங்கள் மத்தியில் உலாவினது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளேயே இப்போ வாசமாக இருக்கிறீங்க. அந்த மகிமையில் போய் சேரணுங்கிறதுக்காக அந்த மகிமையை எங்களுக்குள்ளே வச்சு அதை தேடும்படிக்கு உதவி செய்து அவருடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் இப்பொழுது பரிபூர்ணம் அடைந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுதேப்பா.
அதை பெறணும்னு சொல்லி பவுலடிகள் சபைக்காக ஜெபம் பண்ணினார். அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். தகப்பனே 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 தகப்பனே. இவைகள் ரொம்ப ரேராக கிடைக்கிது பிரியமானவர்களே. எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. தெய்வத்துடைய மகத்துவத்தை குறித்தும் மகிமை குறித்தும் வெளிப்படையாய் தேவ தரிசனங்கள், வெளிப்படையான வார்த்தைகள் கிடைப்பது அபூர்வமான காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். நம்புறீங்களா? எனக்கு அது தெரியும். அல்லேலூயா. ஆகவே இன்று வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையை தேடுவோமாக. மாசில்லாத தேவனுடைய மகிமையை தேடுவோம். சாவரின் காட், அப்பா எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த அனுபவங்களை தாங்கன்னு கேட்போம் கேட்போம் கேட்போம். வாலிப தம்பிகள் கேளுங்க, தங்கச்சிமார்கள் கேளுங்க. ஹல்லேலூயா. இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல மேலே வந்துடுவீங்க. பனையை போல செழிப்பீங்க பிள்ளைகளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே தகப்பனே. அந்த ஆர்வம் வரட்டும் அப்பா, அந்த ஆர்வம் வரட்டும். அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் வரட்டும். அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற கிருபை வரட்டும். மகிமையை தேடுகிற வரட்டும். பரிசுத்தத்துக்கு நேராய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதியை விரும்பி கர்த்தரை தேடுகிற நீங்கள் என்று ஆண்டவரே எங்களை பார்த்து சொன்னீங்க இல்லையா? அந்த கேட்டகரிக்குள்ளாக நான் வரணும் ஆண்டவரேன்னு வாயை திறந்து கேளுங்க பிள்ளைகளே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பாராக. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. அதன்படியே கர்த்தர் நடத்துவார். என்ன விரும்புகிறீங்களோ அதையே கர்த்தர் தருவார். நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாண்டவரேன்னு சொல்லும் பொழுது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மகிமையற்ற நம்மை மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது நிமித்தம் நாம் மகிமையான இடத்திற்கு வர பண்ணினது தேவனுடைய கிருபை. கர்த்தர் அல்லவா நமக்கு இதை செய்திருக்கிறார். அந்த சீடு ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார், தோண்டி எடுக்கப்பட்ட குழியை பார் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? நோக்கி பார். இன்னும் பல காரியங்கள் உண்டு. இதில் தொற்றிருக்கிறார். அநேக காரியங்களை தேவன் பேசுவார். அப்பா இன்னைக்கு வந்தது நல்லது ஐயா. நீங்க கூட்டிட்டு வந்தீங்கப்பா. உடைய ஜனத்துக்கு உடைய சத்தத்தை கேட்க பண்ணீங்க. ஆசீர்வதித்து அவங்களை நடத்துங்க. இந்த வாரத்தின் ஊழியங்களை உடைய கரத்தில் தருகிறோம். சகல பரிசுத்தவான்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவேளை இந்த வாரத்தில் கர்த்தர் நீர் வருவீரானால், மரணதா, இந்த வாரத்தில் கர்த்தர் வருவாரானால் தேவ சமூகத்தில் நாங்கள் காணப்படத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னைக்கு விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறதான காரியம் எங்களுக்கு வேண்டாம். அது இப்பொழுதே நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் ஐயா. இப்பொழுதே தகப்பனே, தேவனே உதவி செய்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்தாயிற்று. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, ஆமா என் ஆத்மாவே அவர் செய்த மறக்காத. ஆமேனுங்க. ஆமேன் 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 ஆமேன். Glory to God. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். தமது முகப்பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாராக. தேவ மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் உங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.